இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை செவ்வாய்ப்படுத்துவார். சங்கீதம் 18:32 சொல்லுது, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. உண்மையில் எங்களை பலத்தினாலே இடைகட்டுகிறவர் தேவன்தான். எங்களுடைய வழிகளை எங்களுக்கு செவ்வாய்ப்படுத்தி கொடுக்கிறதும் தேவன்தான். எங்களுடைய பலவீன நேரங்கள்ல எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர் தேவன்தான். ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று. ஆகையால எந்த காரியத்துல நாங்க பலவீனமாக இருக்கிறோமோ அந்த காரியத்துல பரிபூரணமாய் பலத்தை கொடுக்கிறவர் தேவன்தான். தேவனுடைய பலம்தான் எங்களை நடத்துகிறது. எங்களுடைய வழியை செவ்வாய்ப்படுத்துகிறதும் தேவன்தான். ஒரு சில நேரங்களில் நாங்கள் மனிதர்களை எடுத்துக்கொள்வோமா இருந்தால், மனிதர்கள் மத்தியில் பொறாமை காணப்படுகிறது, கோபங்கள், பெருமைகள் என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்மையில் மனிதர்கள் மத்தியில் காணப்படுகிறதாக பிரசங்கியும் சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் நான் காண்கிறேன், இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவையே என்று பிரசங்கி அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாங்கள் மனிதர்களை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அவர்கள் எங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதையை அடைக்கிறவர்களாகவும் காணப்படலாம். ஆனால் தேவனை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் தேவன் எங்களுக்காக அவாந்தர வழிகளில் கூட பாதைகளை உண்டு பண்ணி தாரவர். எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி போடுகிறவர் தேவன் மாத்திரம்தான். ஆகையால நாங்கள் மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்திருக்கிறதை பார்க்கிலும் தேவனை நம்பி தேவனை சார்ந்திருப்போமா இருந்தால் அவர் எங்களுக்கு பரிபூர்ண பலத்தை கொடுத்து எங்களுடைய வழியை செவ்வையாக்கி தர போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.